அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. மேலும் நீங்களும் முஷ்ரிக்குகளும் ஆகிய இரு கூட்டத்தாரும் சந்தித்த நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாவின் அனுமதி கொண்டேதான் ஏற்பட்டன. இவ்வாறு ஏற்பட்டதும் மூமின்களை சோதித்து அறிவதற்காகவே ஆகும். இன்னும் முனாஃபிக்தனம் செய்யும் நயவஞ்சகரை பிரித்து அறிவதற்கும் தான். அவர்களிடம் கூறப்பட்டது, வாருங்கள், அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள், அல்லது பகைவர்கள் அணுகாதவாறு தடுத்து விடுங்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றியிருப்போம். அன்றைய தினம் அவர்கள் ஈமானை விட குபிரின் பக்கமே அதிகமாக நெருங்கியிருந்தார்கள். தாம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களில் கூறினார்கள். அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைப்பதெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான். போருக்கு செல்லாமல் அம்முனாஃபிக்குகள் தம் வீடுகளில் அமர்ந்து கொண்டே போரில் மடிந்த தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றியிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களை மரணம் அணுகாத வண்ணம் தடுத்து விடுங்கள் பார்ப்போம் என்று. அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள். தம் ரப்பிடம் அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள். அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். தன் அருள்கொடையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். மேலும் போரில் ஈடுபட்டிருந்த தன் மூமினான சகோதரர்கள் மரணத்தில் தம்முடன் சேராமல் இவ்வுலகில் உயிரோடு இருப்போரை பற்றி அவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைகிறார்கள்.